ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? விக்த முரளி 16/3/2025. ஒரிஜினல் டேட் 5/3/2004. தலைப்பு உங்களுடைய பலகீனமான சமஸ்காரங்களை சம்ஹாரம் செஞ்சு, அதாவது அழிச்சிட்டு உண்மையான ஹோலி கொண்டாடுங்க. அப்போ தான் உலகமே மாறும். இல்லை, ஹோலியின் மூலமாக உலகமே மாறுது. ஸோ பழைய கலரு புது கலராக மாறுது. ஸோ அது ஆக்சுவலாக ஒட்டுமொத்த உலகம் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் பவுடர் பூசிகிட்டே இருக்கிறீங்க, ஞானத்தை கொடுத்து தெய்வீக குணத்தை தானமாக கொடுத்து. குறிப்பாக புது சமஸ்காரங்களை கொடுக்குறீங்க, பழைய சமஸ்காரங்களை சம்ஹாரம் அழிக்கிறீங்க. ஓம் சாந்தி. எங்கள் பாபா ஹோலி அப்படின்னு சொல்கிறதே முற்றுப்புள்ளி இடுறது தான். அதாவது பழைய சமஸ்காரங்களை முற்றுப்புள்ளி கொடுக்கறதுக்கு தான். ஹோலி அப்படின்னாலே தூய்மை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட தூய்மையை கொண்டாடுங்கள். அப்படி நம்ம தூய்மை ஆகிறது மூலமாக தான் உலகமே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா என்ன பண்ணுறாங்க, தனது நாலாபுறமும் இருக்கிற ராஜா குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் எவ்வளோ உயர்ந்த குழந்தைங்க நாம் அப்படின்னா, கடவுளுடைய அன்பு கிடைக்கிது. கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த கோடியில் ஒருத்தராக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க கிட்ட பாபா என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, 3 ராஜ சிம்மாசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முழு கல்பத்திலும் இந்த 3 சிம்மாசனம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே இது பிராப்தமாக கிடைக்கிது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. என்ன அந்த 3 சிம்மாசனம் தெரியுதா? 1 புருவ மத்தியினுடைய ஆசனம். அங்கு தான் நம்மளுடைய ஆத்மா மின்னிக்கிட்டு இருக்குது. ஸோ 2வது பாபாவுடைய இதய சிம்மாசனம். 3வது பார்த்தோம் அப்படின்னா நாளைய உலகத்தினுடைய ராஜ சிம்மாசனம். இந்த 3 சிம்மாசனத்தையும் பாபா பார்த்துட்ருக்குறாங்க. அதுலேயும் கடவுளுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காடுறீங்க பாருங்கள். எல்லாரையும் விட மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள். ஏன்னா பாபா இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பிறகு தான் மீதி 2 சிம்மாசனம் பற்றியே உங்களுக்கு தெரியுது. அங்கே உட்காரவும் செய்கிறீங்க. இப்படிப்பட்ட அப்பாவுடைய இதயத்தில் உட்காரக்கூடிய சிம்மாசனம் வேறு யாருக்குமே கிடைக்கல, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் நாளைய உலகத்தினுடைய ராஜ சிம்மாசனம் கிடைச்சே தீரும். அதனால் சொர்க்கத்தின் பதவி பெரிய விஷயம் இல்லை, இங்கே வந்துட்டாலே அது கிடச்சிடும். ஆனால் அதிகாரி அப்படின்னு உண்மையிலே யாரை சொல்ல முடியும் அப்படின்னா இன்றைய சுயராஜ்ய அதிகாரிகள் தான். இப்போ இந்த சுயராஜ்யம் இல்லை அப்படின்னா விஸ்வராஜ்யமும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா நாளைக்கு உலக ராஜ்யம் எதன் ஆதாரத்தில் கிடைக்குது? இன்றைக்கி உங்கள் சுயத்தை எந்த அளவுக்கு, அதாவது புலன்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் கிடைக்குது. உலகத்தினுடைய ராஜ்யம் செய்வதற்காக, அதாவது சத்தியுகத்தில் நம்ம போய் ராஜ்யம் செய்வதற்கான சமஸ்காரம் எல்லாமே இப்போது தான் உருவாகுது. ஸோ அந்த சமஸ்காரம் எப்படி உருவாகுதுன்னா இப்போ ராஜ்ய அதிகாரியாக இருக்கிறதன் மூலமாக. அதனால் எப்போவுமே நான் ராஜ்ய அதிகாரி அப்படின்ட்டு அனுபவம் ஆகுது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட நாளைய ராஜ்யத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? ஆக்சுவலாக எப்போவுமே சுயராஜ்ய அதிகாரின்னு அனுபவம் ஆகுதா, அது முக்கியம். ஏன்னா இதன் ஆதாரத்தில் தான் நாளைய ராஜ்யம். அதோடைய மகிமை என்ன? ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், சட்டப்படி நடக்கிறது, ஒழுங்காக நடக்குது, சுகம், சாந்தி, செல்வ வளம் எல்லாமே. ஆனால் இதெல்லாம்
இப்போவே உங்களுக்கு அனுபவமாகணும். ஒரே தர்மம், பாபாவுடைய வழிப்படி நடக்கிறது. அந்த ராஜ்யம், ஒரே ராஜ்யம், எல்லாருமே அவங்க மனதை கண்ட்ரோலில் வச்சுருக்கும்போது அங்கே குழப்பம் வராது. பாபாவுடைய சட்டப்படி இப்போ நடக்கிறோம். அதனால் சுகம் சாந்தி இப்போவே அடையிறோம். ஆனால் இது எல்லாமே அங்கேயும் வருது, ஸ்தூலமாகவே வருது. ஸோ அந்த ராஜ்யம் ஞாபகம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறார். இப்படிப்பட்ட இந்த சுயராஜ்யம் இப்போது எத்தனை தடவை உங்களுக்கு வந்திருக்குது? எத்தனை தடவை விஸ்வராஜ்யம் செய்துள்ளீர்கள்? எத்தனை முறை நினச்சிருக்கீங்க? அப்படி தெளிவாக நினைவுக்கு வருதா? நினைவு செய்வதால் நினைவு வருதா? சூப்பர். அதாவது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ராஜாவாக இருக்கிறேன். இப்போ சொர்க்கம்னு வச்சுக்கோங்களேன். ராஜாவாக இருக்கிறேன், நைட்டு தூங்கிடுறேன். தூங்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்காது. காலைல ஏந்துச்சேன்னா நம்ம தானே ராஜ்யம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தெளிவாக ஞாபகம் வரணுன்ற நினைவு செஞ்சதான் வருதா, இல்லை தெளிவாக தானாகவே தெரியுதா? அப்போ மறந்துட்டிங்களா அப்படி கேட்குறார். நேற்று ராஜ்யம் செஞ்சீங்க, நாளை ராஜ்யம் செய்ய போகிறீங்க. ஸோ அதுதான் அந்த நடுவில் தூங்கி எழுந்திரிச்சு, அதுதான் இந்த 2500 வருஷம். அந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதா? இப்போது யாரெல்லாம் எப்போதுமே சுயராஜ்ய அதிகாரியாக இருக்காங்களோ அவருக்கு தான் இந்த நினைவு தெளிவாகவுமே இருக்கும். சூப்பராக சொன்னார் பார்த்தீங்களா? யாருக்கு அது ஞாபகம் இருக்குன்னா, எப்போவுமே 5 புலன்களை தன் கட்டுப்பாட்டில், மனம் புத்தியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா அது ஞாபகம் இருக்குன்றார். ஏன்னா அந்த ராஜா போதையில் இருக்கிறவங்க இங்கே சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருப்பாங்க. அப்போ அது ஞாபகமும் இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் எப்பவும் இருக்குதா, அப்பப்போ தான் ஞாபகம் இருக்குதா? ஏன் பாபா எப்போன்னு கேட்குறாரு? இந்த சின்னஞ்சிறிய இந்த ஒரு பிறவிக்கே உங்களால் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க முடியல அப்படின்னா 21 பிறவிக்கு எப்போதுமே சுயராஜ்யம் எப்படி கிடைக்கும்? எப்படி உங்களால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க? சூப்பர் ரகசியம் சொல்கிறார் பாருங்க. இப்போ நிரந்தரமாக இந்த ஒரு பிறவி நீங்கள் ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருந்தால் அங்கே நிரந்தரமாக 21 பிறவிக்கு ராஜ்ய பதவி கிடைக்கும். அப்படி 21 பிறவிக்கு ராஜ பதவி ஆகணும், கிடைக்கணும் தானே? அல்லது அப்பப்போ கிடைச்சா போதும், நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஓகேவா? எப்பவும் ஆவீங்க தானே? தலையாவது அசைங்க. நல்லது. 21 பிறவியும் ராஜ்ய அதிகாரி ஆவீங்களா? ராஜ்ய அதிகாரி அப்படின்னா ராயல் குடும்பத்திலும் ராஜ்ய அதிகாரி, அதாவது ராஜா ராணி மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கூட ராஜ்ய அதிகாரி தான். அரியாசனத்தில் ஒரு சில பேர் தான் அமருவாங்க. இப்போ நாராயணன் லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அரியாசன அதிகாரிக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அளவு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அவர்களையும் நம்ம ராஜ்ய அதிகாரி அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அதனால் 2 பேருக்குமே ஈக்குவல் மரியாதை, குடும்பத்தினருக்கும் மரியாதை, ஆட்சி செய்கிறவங்களுக்கும் அந்த மரியாதை இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாபாவோட எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த கணக்கு அமையுது. இங்கே அப்பப்போ கொஞ்ச நேரம் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் அப்படி தான் இருப்பீங்க. இங்கே சத்தியுகத்தில் இங்கே எப்போதுமே சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்கன்னா அங்கே எப்போதுமே அதிகாரியாக இருப்பீங்க. ஸோ பாப்தாதா கிட்டேருந்து முழுமையாக அதிகாரம் பெறுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிகழ்காலத்தோடு சேர்த்து எதிர்கால 21 பிறவிக்கும் முழுசாக ராஜ பதவி அடையிறது. அப்போ தான் பாபா கிட்டேருந்து நீங்கள் முழு ஆஸ்தி அடைஞ்சிங்கன்னு சொல்ல முடியும். இரட்டை அயல்நாட்டவர் அவங்களும் முழு அதிகாரம் பெறுபவரா அல்லது பாதியா இல்லை கொஞ்சமாக பெறுபவரா? என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு பாபா கேட்குறாங்க. முழு அதிகாரமும் வாங்கணும் தானே? முழுவதும் ஒரு பிறவியும் குறையக்கூடாது.
ஆக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாபா கேட்குறாங்க. சூப்பராக சொல்கிறார் பாருங்க. 21 பிறவியில் ஒரு பிறவி கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்றார். ஸோ அவ்வப்போதுனா என்ன, ராஜ குடும்பத்தில் பிறந்தால் நீங்கள் ராஜ அதிகாரி தான். ராஜ குடும்பத்தில் பிறக்காமல் ஒரு பிறவி கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்றார். ஏன்னா மிஸ் ஆகுதுன்னா ஒரு பிறவியே போயிடும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் தெரியும் தானே? என்ன பண்ணணும்? நிரந்தரமாக சுயராஜ அதிகாரியாக இப்போ இருக்கணும். இங்கே ஒரு செகண்ட் அங்கே ஒரு பிறவியே காணாமல் போயிடும். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சம்பூர்ண அதிகாரியாக ஆக்குகிறாரு. ஆகிட்டீங்க தானே? உறுதியா அல்லது ஆவாமா மாட்டாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வருதா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாபாவே நம்மளை அலங்கரிக்கிறார். ஸோ கடவுள் அலங்கரிக்கிறதுல குறை இருக்குமா? அப்போ உங்களுக்குள்ளே குறை இருந்தால் அலங்கரித்தவருக்கு அது கெட்ட பேர் ஆகிடும். அதனால தான் கேட்குறாரு, முழுமையாக அதிகாரி ஆகிட்டீங்க தானே, அல்லது இனிமேல்ட்டு தான் ஆக போகிறீங்களா? ஆகுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்லாம் தோணலை தானே. ஆகியே தீரணும், அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க கை உயர்த்துங்க, ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆகியே தீரணுன்றார். நல்லது. நீங்கள் அனைவரும் எந்த மாலையில் மணியாக வருவீங்க? 108 இங்கே இப்போது எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நிறைய பேர் வந்திருக்கீங்க தானே? எல்லாருமே 108 வருவீங்களா அல்லது 1008? 108 மாலையை அதிகப்படுத்துவீர்கள். நல்லது. 1008 மாலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை தானே? 16,000 போவீங்களா இல்லை போக மாட்டிங்களா? பாருங்களா, 16,000 கூட பாபா கேவலமாக நினைக்கிறார். 108 வரணுன்றார். அப்போ எப்படி பாருங்க இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி இருக்குது, இதை விட இது கீழே, இதை விட இது கீழே, இதை விட இது கீழேன்றாங்க. ஸோ அப்போ உயர்ந்ததாக அந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க. அந்த பிராமணர்கள்லேயும் உயர்ந்த பிராமணர்கள் இருக்கிறாங்க. அந்த உயர்ந்த பிராமணர்லேயும் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவர்கள். ஸோ அப்படி பூஜை பண்ணுற பிராமணர்கள் கலியுகத்தில் உயர்ந்தவர்கள். பூஜைக்குரியவர்களாக இருப்பவர்கள் அந்த 108 வரவங்க. ஸோ அப்படி வரணும். 16,108 நல்லாவா இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறார். செக் வேக் அப்படின்ற மாதிரி பாபா சொல்கிறார். 16,000 போவீங்களா என்ன? போக மாட்டீங்க தானே? உறுதி தானே? கன்ஃபார்ம் தானே? நாம் ஆகலை அப்படின்னா வேறு யார் ஆவாங்க? இந்த பெருமை உங்ககிட்ட இருக்குதா? பெருமிதம் இருக்குதா? நீங்கள் ஆகாது வேறு யாராயினும் ஆவாங்களா? நீங்களே ஆவீர்கள். சொல்லுங்கள். நீங்கள் தானே பாண்டவர்களே, நீங்களும் சொல்லுங்கள். நீங்களும் ஆவீங்க தானே? நல்லது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கண்ணாடி முன்னாடி பாருங்கள். உங்களுடைய முகத்தையே நீங்கள் பாருங்கள். சூப்பராக கேட்குறார் இல்லையா? ஸோ அதெல்லாம் கவலை இல்லைப்பா, கன்ஃபார்ம்ப்பா. நம்ம அப்படி இருக்கணும். நம்ம ஆகாமல் யார் ஆகிட்டு போகிறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து அதெல்லாம் கன்ஃபார்ம் மம்மி 100 out of 100 அப்படின்னு பையன் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க தானே? அதை பற்றிலாம் கவலையே இல்லை தானே? கன்ஃபார்ம் நீங்கள் 108 தானே? பாண்டவர்களை ஆகிடுவீங்க தானே அப்படின்னு கேட்குறார் பாபா. இதைய பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அனுபவம் நினைவுக்கு வருகிறது. அதாவது நான் 10th படிக்கிற டைமில் ஒரு எக்ஸாம், நல்லொழுக்கம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குது. கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே எழுதுகிறாங்க. ஒரு 2,000-2,500க்கு மேலே அந்த குழந்தைங்கள் வந்து எழுதுகிறாங்க. ஒரு கிளாஸ்லேருந்து 2 பேர் செலக்ட் ஆகிறாங்க. அதில் நானும் வந்து செலக்ட் ஆகியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு ஃபுல்லாகவே A to Z, இந்த அட்டட்டும் அந்த அட்டட் ஃபுல்லாக படிச்சுட்டேன் நான். அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஒரு உறுதி இருக்குது, ஒரு நிச்சயம் இருக்குது.
ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டேன். A to Z என்னென்ன இருக்குதோ எல்லாமே படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வருது. எல்லாருக்கும் எக்ஸாம் பற்றின கவலை இருக்கும், பயம் இருக்கும். எனக்கு சுத்தமாகவே அந்த பயம் கொஞ்சம் கூட வரலை. எக்ஸாமும் எழுதி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ரிசல்ட்டு வரத்துக்குள்ளாரே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வந்து வேறு ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால எங்களுடைய ஹெட்மிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது, ஷீல்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டதுனால என்ன பண்ணுறாங்க, என்னுடைய கூட பிறந்த சிஸ்டர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்திருக்குது, வந்து உங்களுடைய அக்காவை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் வாங்குகிற நிகழ்ச்சிக்கு கூட நான் போகலை. அந்த ப்ரைஸுமே என்னோடய சிஸ்டர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அது A to Z நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக பக்காவாக இருக்கிறோம் அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். நீங்கள் அதுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமும் தேவை இருக்காது. எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்த ரிசல்ட் வந்து என்ன ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற பயமும் சுத்தமாக அந்த டைமில் இல்லை. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பரிசுகளை பற்றி நான் வாங்கிறத பற்றி யோசிக்க கூட இல்லை. ஏன்னா எனக்கு வெற்றி எப்போ எனக்கு அனுபவம் ஆணுச்சு அப்படின்னா, அந்த A to Z இந்த அட்டை டு அந்த அட்டை வரைக்கும் நான் எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கரைச்சி குடித்து முடித்தேனோ அப்போயே எனக்கு வெற்றி அனுபவம் ஆயிடுச்சு. அப்போது அந்த ஸ்தூல படிப்பை வச்சு தான் பாபாவுமே சொல்கிறாங்க இங்கே. ஏன்னா இந்த படிப்பை பாபா அடிக்கடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று கூட வானியில் பார்த்துருந்தோம், இது யக்னம் ப்ளஸ் படிப்பு சாலை அப்படின்னே சொல்கிறார். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணணும். பாபா நமக்கு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 சப்ஜெக்ட்லேயுமே நம்ம பக்காவாக இருந்தோம் அப்படின்னா வெற்றி உங்களுக்கு இப்போயே கன்ஃபார்ம். இதை வந்து நீங்கள் பாபா டெஸ்ட் பேப்பர் வச்சு பாஸா ஃபெயிலா, நம்ம போவோமா போக மாட்டோமா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த சந்தேகமே வராது. உங்களுக்கு இப்போயே நீங்கள் அந்த வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தானாகவே வந்துடும். சூப்பர் சிஸ்டர். ஸோ கரெக்ட், இதுதான் நடைமுறை உதாரணம். நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த டவுட்டே இருக்காது. அப்படியே ஜாலியாக உள்ளே போகும்போதே சிரிச்ச முகத்தோடு போவாங்க, சிரிச்ச முகத்தோடு வருவாங்க. முடிஞ்சு போச்சு. அது தெரியும், நல்லா படிக்கிற குழந்தைங்களோட அந்த முகமே ஒரு தெய்வீகமாகவே இருக்கும். ஸோ பாபா கேட்க, பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் 108 வந்துடுவீங்க தானே, அசிக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குது தானே, கண்ணாடி பார்க்குறீங்க தானே. ஸோ பாபா இங்கே கண்ணாடி பார்க்குறீங்கன்றது மனக்கண்ணாடியை சொல்கிறாரு. பாப்தாதா குழந்தைங்களுடைய இந்த நிச்சய புத்தி பார்த்து அப்படியே சரண்டர் ஆகிறார். கண்டிப்பாக ஆகிடும் பாபா, அதான் பாபா சார் அப்படி சொல்லி என்னை குஷிப்படுத்திடுறீங்கன்றார். ஆஹா ஆஹா ஆஹான்னு இருக்கிறாங்களாம் குழந்தைங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஆஹா தான் எனக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் அதிசயம் செஞ்சு காட்டுற குழந்தை தான். அதான் பாபாவுக்கு நம்ம வந்து அதிகபட்சமாக சந்தோஷம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே நம்மளால் என்ன கொடுக்க முடியும்? சொர்க்கத்துக்கு அவர் வரப்போகிறதில்ல, நம்ம வாழறத அவர் பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு தடையும் அனைத்தையும் எழுந்த பிறகு தான் அவர் வந்து பார்க்க போகிறார். அப்போ பாபாவை நான் குஷிப்படுத்தணும். நம்ம வந்து லௌகிக அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், குஷிப்படுத்தாமல் விட்டுருக்கலாம். அவங்கள குஷிப்படுத்துறதும் கஷ்டம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லையா? சரியான வழியை காட்டுறார், அதில் நடந்து அவரை நாம் குஷிப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி அதிசயம் செய்பவர்கள் தானே நீங்கள். இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பரந்தாமத்திலிருந்து இறங்குறோம் அப்படின்னா 5000 வருடம் இந்த சக்கரத்திலேயே இந்த பிறவிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பாபா பாருங்கள், பரந்தாமத்திலேருந்து ஒரு முறை தான் இறங்கி வராரு, திரும்பி பரந்தாமத்துக்கே போயிடுறார். கோமா ஸ்டேஜுக்கு அவருமே போயிடுறார். அப்போது கோமா ஸ்டேஜ்லேருந்து அந்த பரந்தாமத்திலேருந்து திருப்பி இங்கே வர்றாரு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் போன மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்த மாதிரி இருக்கும். அவருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் தான் ஆகும் அவருக்கு. அப்போது இன்றைக்கும் நான் பாடம் தான் என் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நாளைக்கும் என் குழந்தைங்களுக்கு பாடம் தான் சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கும் மறுநாளைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ பாபாவுக்கு அது எப்படி அனுபவம் ஆகுதுன்னா,
ஒரு கல்பமும் ஒரு நொடி மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் எந்த குழந்தைங்க வாவா பார்க்க வந்தாலும் போன கல்பத்தில் என்ன பாத்தியா குழந்தை அப்படின்ட்டு கேட்குறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எப்பயோ நடந்தது இப்போ போய் கேட்குறாரே அப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நேற்று நடந்தது மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ தான் வந்தார், 100 வருஷம் இருந்தார், பாடம் சொல்லி கொடுத்தாரு, டமால்னு போயிட்டார், பரந்தாமத்தில் இருந்தார். அடுத்தது உடனே வந்த மாதிரி தான் அவருக்கு ஃபீல் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி வார்த்தையை அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு. சூப்பர் சிஸ்டர், கரெக்டு தான். ஆக்சுவலாக இதோடைய நினைவு தானோ நோவோ தெரில, லௌகிக அப்பா அம்மா கூட நம்ம ஷைன் பண்ணுறதை பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும், இல்லையா? அவங்க இறந்த பிறகு தான் நிறைய பேருக்கு வந்து ஷைனிங்கே ஆவாங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. ஸோ அதே அந்த உச்சத்தை அடையிறத வந்து பார்க்க மாட்டாங்க எந்த அப்பா அம்மாவுமே. அப்படியே ஏதோ ஒன்று பழப்ப ஓட்டிகிட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்த பிறகு சல்லுன்னு போயிடுவாங்க. ஸோ பாபாவோட ராசி இல்லையா? பாபா ஒவ்வொரு தடவையும் அனைத்தையும் இழந்து நிற்கிற குழந்தைய தான் பார்க்குறார். அப்போ இந்த குழந்தை பொழைச்சிக்கும் அப்படிங்கிறதான் லௌகிக அப்பா அம்மாவுக்குமே நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதே இந்த குழந்தைய பற்றி நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ட்டு, அதே மாதிரி பாபாவும் நம்மை பற்றி நீ கவலைப்படாத பாபா அப்படிங்கிற மாதிரி உங்கள் நடத்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னா, அப்படி நடத்தை இருந்தால் ஆஹா ஆஹா, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணீங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன் ஏன், இல்லாட்டின்னா ஐயோ ஐயோ ஐயோ, இல்லையா புலம்ப ஆரம்பிக்கிறது, அழுவுறது. ஸோ ஆஹா ஆஹான்னு இருக்கணும். அடுத்த 3 கேட்டகரிக்கு போயிடக்கூடாது. ஏன் ஐயோ இதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. இங்கே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய கருணை கடல் அப்பா. அப்படிப்பட்டவரை அப்பாவே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தடவையும் நம்மளை பார்க்க வரும்போதெல்லாம் நான் உங்களுக்காக தான் வர்றேன் அப்படிங்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம், இது ஆச்சரியமும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அளவு கடந்த அன்பு. அதனால தான் பாபா சொல்கிறார் அன்பு கடல், கருணை கடல் அப்படின்னு சொல்கிறார். வெறும் படிப்பு மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்குன்னே பிறவி எடுத்திருக்கார். நம்மளாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகத்தை அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் மத்தியமத்தில் வந்து பக்தி ஸ்டார்ட் பண்ணுறோம், கடைசி கொஞ்சம் நாளத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தையே அனுபவிக்கிறோம். ஆனால் அவர் எதையுமே அனுபவிக்காமல் வெறும் குழந்தைகளுடைய அந்த படிப்பை சொல்லி கொடுத்து அதை அவங்கள வந்து தனக்கு ஈக்குவலாக ஆக்கிறதுக்காக மட்டுமே பிறவி எடுக்கிற ஒரே ஜீவன் அது நம்ம அப்பா மட்டும்தான். லௌகிக்க தாய் தந்தை கூட இங்கே இந்த அளவுக்கு பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க கூட சுயநலமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் அப்பாவை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தந்தையை விட உயர்வானவங்க அப்படின்ட்டு அப்பாவை தான் சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் அந்த அப்பாவை விட்டுட்டு லௌகிக்க தாய் தந்தை தான் உயர்வானவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இருக்கட்டும், ஏன்னா அவங்க தான் நமக்கு ஜென்மம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் சொல்லிக்கிட்டோம். இருந்தாலும் அந்த லௌகிக்க தாய் தந்தையை விட மேலானவர், அந்த லௌகிக்க தாய் தந்தைக்கே அப்பா, அவங்களுக்குமே அப்பா அவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பாப்தாதாவுக்கு இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க மேலே விசேஷமாக ஒரு பெருமிதம் இருக்குது. ஏன் தெரியுமா? பாரதவாசிகள் வந்து பாபாவை வந்து பாரதத்தில் தான் அழைச்சாங்க. ஆனால் இந்த இரட்டை அயல்நாட்டவர், அதாவது வெளிநாட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பெருமிதம் என்ன இருக்குது அப்படின்னா, இவர்கள் பாப்தாதாவை தமது உண்மையான அன்பில் கட்டிட்டாங்க. அதாவது பாரதத்தில் நம்ம இறைவனை வந்து வாங்க கூப்பிட்றோம், பதித பாவனை வாங்க கூப்பிட்றோம் அப்படின்னா இது எப்போவுமே காலங்காலமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயந்தான், அது சமஸ்காரமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இரட்டை அயல்நாட்டவர் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனாலும் அவங்களுமே பாப்தாதாவை வந்து கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செம சூப்பர். இது எப்படி கட்டி போட்டிருக்கிறாரு அப்படின்னா, சத்தியத்தினால கட்டி போட்டிருக்கிறாங்க இரட்டை வெளிநாட்டினர்கள் அப்படிங்கிற. சத்தியத்தின்னா என்ன அர்த்தம்? உண்மை, பாபா சொல்கிறதுக்கு சொன்ன மாதிரியே அப்படியே நடந்துக்கிறது.
ஸோ ஒரு பெண்ணு கூட பார்த்திங்கன்னா கணவனை கட்டி போட்டா முந்தானையில் கட்டி போட்டானுவாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே கட்டி போடுறது எதனால் கட்டி போடுறாங்க அப்படின்னா பதிவிரத தன்மையினால் கட்டி போடுறாங்க. ஸோ அதில் தான் அந்த கணவன் வந்து தன்னையே அர்ப்பணிக்கிறான், மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும். அந்த மாதிரி பாபா தன்னையே அர்ப்பணிக்கிறார் எல்லோருக்கும். அதில் குறிப்பாக இரட்டை வெளிநாட்டினர் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு. ஏன்னா இப்போ பாருங்க, டைரெக்டாக இந்தியாவில் பண்ணலைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கு அதான் அர்த்தம் இல்லை அவங்கள. ஏன்னா இப்போ வெளிநாட்டு குழந்தைங்களெல்லாம் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போதெல்லாம் பேசும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எப்படா இவ்வளோ இத்தனைக்கும் அவங்களுக்கு இந்து மதத்தை பற்றியே ஒன்றுமே தெரியாது. கிறிஸ்தவ மதத்துலேயோ முஸ்லீம் மதத்துலேயோ இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் பாபா குழந்தை ஆவாங்க அவங்க. ஆனால் ஆனவங்க அவ்வளோ பக்காவாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் பாபாவுக்குமே அவ்வளோ பெருமையாக இருக்குதுன்றார். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையாக இருக்கிறது. உண்மையாக இருக்கிறவங்கள வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தானே கடவுளை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது. ஏன்னா உண்மையுள்ள இதயத்தில் தான் தூய்மையும் இருக்கும், சுத்தம் இருக்கும், தெளிவும் இருக்கும். எனவே பாப்தாதாவை இரட்டை அயல்நாட்டரோட உண்மையான அன்பு கயிறு வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்து இழுக்குது அப்படிங்கிறாரு. சில பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் கலப்படம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அது கொஞ்சம் பேர்கிட்ட தான். ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, பாபா கிட்ட எந்த ஒரு பலகீனம் இருந்தாலும் அதை மறைக்காமல் பாபா கிட்ட சொல்லிடுறாங்களாம். அந்த ஒரு உண்மைத்தன்மை பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சத்தியம் எனும் சக்தி வந்து ஒரு லிஃப்ட் போல் செயல்படுது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு தாயாக இருக்கிறோம், தந்தையாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு உரிய குழந்தைகளே வந்து இந்த மாதிரி அம்மா நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு குழந்தை அம்மாக்கிட்டேயோ இல்லை அப்பாக்கிட்டேயோ சொல்லும் பொழுது, ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள திட்டுறதை விட இந்த குழந்தை முதல்ல என்கிட்ட உண்மையை சொன்னுச்சே அப்படிங்கிற பெருமிதம் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறமேல அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, அட்வைஸோ இல்லை உதவியோ அந்த தாயோ தந்தையோ, அதாவது நல்ல தாய் தந்தையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா என்ன பலகீனம் இருக்குதுன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லும்பொழுது தான், ஏன்னா குழந்தையாக இருக்கிறாங்க இல்லையா, குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் எது நல்லது எது கெட்டது, யார்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனுபவம் மிக்க அறிவு மிக்க தாய் தந்தையிடம் நம்ம சொல்லும்பொழுது இந்த மாதிரி தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான அனுபவத்தையோ இல்லை உதவியையோ அந்த குழந்தைக்கு அவங்க செய்கிறாங்க. அப்போது அந்த தாய் தந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, பரவாயில்ல நம்ம குழந்தை இவ்வளோ சொல்லுதே, இந்தளவுக்கு உண்மையாக இருக்குதே நம்மக்கிட்ட குழந்தை. உண்மையிலே பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிவிட்டு மறைக்கிற குழந்தைய விட தப்பு பண்ணிவிட்டு உண்மையை சொல்கிற குழந்தைங்களுக்கு எல்லா அப்பா அம்மாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை தான் பாபாவுமே இங்கே சொல்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர். ஸோ பாபா வந்து தன்னுடைய பலகீனத்தை அப்படியே பாபா முன்னாடி திறந்த மனசோடு வைக்கிறாங்க. பாபா எனக்குள்ளே இந்த விகாரம் இருக்குது, இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை நீ சரி பண்ணணும் பாபா அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த நேர்மையை பாபா எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் பாபாவை திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக. அவர்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்துட்டால் போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பாருங்கள், பக்தியில் கூட கடவுள் மேலே சத்தியம் பண்ணு. இப்போ கடவுள்னாலே அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு தான் அர்த்தம். கடவுள் மேலே ஆணையா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் ஒரே வார்த்தை, கடவுள் சத்தியமானவர், காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தோன்னாங்க பிரதர், இப்போ உயிரோடு இருக்கிறவங்கள கூட விட்டுருங்களேன், இந்த நம்ம நிறைய இந்த ஆவிகள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்போம். அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அல்லாவின் மீது சத்தியம் பண்ணுனா பயப்படுது அது. இப்போ நீ போயிடணும், இந்த மாரியாத்தா மேலே சத்தியம் பண்ணிட்டா நீ போயிடணும், சரி நான் போயிடுறேன் அப்படிங்குது. உண்மையிலே மாரியாத்தாவை பார்த்துருக்காங்களா அல்லாவை பார்த்துருக்காங்களா அதெல்லாம் தெரியாது. அவர் சத்தியமானவர்னு தெரிஞ்சுட்டு ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அந்த உடலை விட்டு. ஸோ உடம்புல இருக்கும்போது இருக்கக்கூடிய அகங்காரம் உடம்பு விட்டு போனவொடனே போயிடுது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறாங்கன்னு நல்லாவே தெரியுது இதில். ஸோ சத்தியம்தான், அதாவது நேர்மை தான் இருக்கிறதுல மிக அன்பானது, எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னா அவங்க சுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் தர்மருக்கு வந்து அப்படி ஒரு அவரை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. தர்மரை எதிரிகளுக்கும் அவரை பிடிக்கும்.
ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமனை கொன்னுட்டன்ட்டு பொய் சொல்லுவாங்க எல்லோரும். அஸ்வத்தாமன்ற பேர் உள்ள யானையை கொன்னுட்டு, ஏன்னா பையனுடைய அந்த பற்று இருக்கும், அவர் மனசால உடச்சிட்டுனா அவரை ஜெயிச்சிடலான்ட்டு. அப்படி சொல்லும்போது அவர் எடுத்த உடனே தர்மர்கிட்ட தான் கேட்குறாரு, நான் யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டேன், தர்மா நீ சொல்லு, ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்டே அப்படின்னு கேட்குறார். ஸோ அப்போ அந்த உண்மைத்தன்மைக்கு இங்கே உண்மை பேசுகிறது மட்டும் கிடையாது, உண்மையாக நடந்துக்கிறதும் அதுவும் இருக்குது. அந்த சத்தியத்தன்மை, இதை பற்றி தான் அவ்யக்த பயிற்சி ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அந்த சத்தியத்தன்மைன்றது சத்தியத்தின் குணம், அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்குது, இது எல்லாமே உண்மையில் தான் வரும். அதையும் புரிஞ்சுக்கணும். வெளி உலகத்தில் உண்மைன்னா பொய் சொல்லாமல் இருக்கிறது மட்டும், இங்கே அப்படி கிடையாது. சத்தியத்தின் குணத்தை மீறாமல், கோபம் வரக்கூடிய சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறீங்க, காமம் வர சூழ்நிலையில் தூய்மையாக இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சத்தியத்தன்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க சுத்தமாகவும் இருப்பாங்க, தெளிவாகவும் இருப்பாங்க. அதனால தான் சத்தியத்தின் அன்பு கயிறு, இரட்டை வெளிநாட்டினர்களுடைய இந்த அன்பு கயிறு பாப்தாதாவே பிடிச்சி இழுக்குதுன்றார். செம சூப்பர் இல்லை? இதை நம்ம இப்படி கூட பயிற்சி செய்யலாம். எப்படின்னா, பாபா நம்மளுக்கு கணவர் அப்படின்னா எதையெல்லாம் அவர் சொல்கிறாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ஒரு மனைவியோடைய கடமை அப்படின்னே சொல்லலாம் நம்ம. அப்போது பாபாவுக்கு உண்மையாக இருக்கிறது தான் பாபாவுமே சொல்கிறாரு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? இந்த விகாரங்களை விடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? என் நினைவிலே இருங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? முரளி படித்து நல்ல குணங்களை எல்லாம் தாரணை பண்ணுங்க, உங்களோட சமஸ்காரத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்களே நமக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறார். ஸோ இது எல்லாமே உதாரணத்துக்கு ஒரு கணவன் இருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கணவருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா நம்ம சொல்கிறது யாருமே கேட்கல அப்படின்ட்டு. அப்போது அந்த மாதிரி பாபாவை நீங்கள் கணவராக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ பாபா சொல்கிற அத்தனை லிஸ்ட்டும் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற அட்வைஸ்ன்னு நினச்சிக்கலாம், இல்லை அன்பாக சொல்கிறதுன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பாபா இன்றைக்கி என்னை அமைதியாக தான் இருக்க சொல்லியிருக்காரு, கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாபா நீ சொல்கிறத நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண முடியும் அவர் மேலே அன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா. பாபா நீங்கள் என்னை தூய்மையாக இருக்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் தூய்மையாக தான் இருப்பேன் பாபா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி, பாபா நீங்கள் இந்த பலகீனமான சமஸ்காரத்தை அழிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு வராத, மனதில் அசை போடாதன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் போட மாட்டேன் பாபா. இப்போது இந்த மாதிரி தூய்மையாக, அதாவது நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்கு பாபாட்ட நம்ம சத்தியம் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி நம்முடைய கணவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது, அதாவது ஒன்று நம்மக்கிட்ட பலகீனத்தை கடவுள்கிட்ட சொல்கிறது, அது அவர் கொடுக்குற, அதாவது எடுத்த உடனே பலகீனம் நம்ம விட்டு போயிடாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது போகும் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பலகீனத்தையும் சொல்லணும், அதே டைமில் அவர் சொல்லுகின்ற மற்ற ஸ்ரீமத்தையும் நம்ம என்னோட கணவர் சொன்ன ஸ்ரீமத்தை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுதான் அவருக்கு அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நம்ம காட்டுற மரியாதை. அவர் நமக்கு மேலே நம்மக்கிட்ட அவர் அன்பு காட்டுறதுக்கான மரியாதை மதிப்பும் கூட. ஏன்னா பாபாவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவர் எதையுமே அனுபவிக்காதவர். அப்படிங்கிறப்போ உச்சபட்சமாக நம்மளால் இதைத்தான் செய்யணும், இதை தான் செய்யவும் முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. பாபாவுக்கு காசாக கொடுக்க முடியாது, இல்லை சாப்பாடு கொடுக்க முடியாது, இல்லை பாப்பா உனக்கு கை கால் வலிக்குதா, கை கால் அமுத்தி விட முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவர் என்ன எதிர்பார்க்குறார், என்னோட கணவர் என்ன எதிர்பார்க்குறார் என்கிட்ட, அதை நான் பதிவிரதையாக அவருக்கு நான் திரும்பி செய்யணும். அதுதான் அவருக்கு நான் காட்டுற அன்பு, மதிப்பு, மரியாதை எல்லாமே. ஸோ சில சமயம் சிலர் கொஞ்சம் கலப்படமாக இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே இந்த சத்தியத்தன்மைன்ற விசேஷத்தை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்கன்றார். இல்லை குழந்தைங்கக்கிட்ட அந்த குழந்தைத்தன்மையை விட்டுறாதீங்கன்ற மாதிரி இது ஒரு குழந்தைத்தன்மை தானே, அந்த சத்தியத்தன்மையாக இருக்கிறது. அதை தயவு செய்து விட்டுறாதீங்க. உயிரே போனாலும் அந்த சத்தியத்தை மீறிடாதீங்க. சத்தியமே ஜெயிக்குன்றது இதுதான் அர்த்தம். சத்தியமே ஜெயித்தேக்கு
வாய்மையை வெல்லும். ஸோ ஆத்மாவுடைய உண்மையான குணமே வெல்லும். அந்த அமைதி, அன்பு இதுதான் வெல்லும். ஸோ சத்தியத்தின் சக்தி ஒரு லிஃப்ட்டு மாதிரி உங்களை மேலே அழைச்சிட்டு போயிடும். சத்தியத்தை விரும்பாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? பொய்யிலே ஊர்னவனுக்கு கூட சத்தியத்தை பார்க்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடுவான். ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தானே இருந்தேன்ட்டு அவனுக்கு ஒரு ஏக்கம் வரும். ஸோ அந்த ஏக்கத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். பாண்டவர்களுக்கு பிடிச்சிருக்குதா இந்த சத்தியத்தன்மை? மதுபனில் இருக்கிறவங்களுக்கும் சத்தியத்தன்மை பிடிக்குது இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியும்ல, மதுபனில் இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சேவை செய்யும்போதெல்லாம் அவங்க பேசும்போது ஒரு இந்தியாவை சார்ந்த பாபா குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை அவங்களால அனுபவம் பண்ண முடியுது. ஸோ மதுபனை சார்ந்தவர்களெல்லாம் பாபா கையை உயர்த்த சொல்கிறாரு. தாதி சொல்கிறாங்களாம், பாபா இதெல்லாம் உங்கள் கைகள் பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். மதுபன், சாந்திவனம் அனைவருமே என்ன பண்ணுறாங்க? கையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. அதுவும் உயரமாக கையை உயர்த்துங்கள். மதுபன் வாசிகளுக்கும் இந்த உண்மை பிடிச்சிருக்கு தானே? உண்மை உள்ளவர்களுக்கு தந்தையை நினைவு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன் தெரியுமா? பாபாவும் சத்தியமானவர், அதனால தான் பிடிச்சிருக்குது. சத்தியமான தந்தையை நினைவு சத்தியமானவருக்கு சுலபமாக வரும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கடினம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை இப்பயும் உங்களுக்கு கடினமாக அனுபவம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சூட்சம எண்ணத்திலோ கனவிலோ ஏதாவது ஒரு உண்மை குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த தூய்மையில் குறைவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே தூய்மை அப்படிங்கிறது காமம் மட்டும் கிடையாது, எல்லா விகாரத்தையுமே சேர்த்துக்கலாம். எங்கு உண்மையோ அங்கு பாபா என்று நம்ம நினச்ச மாத்திரமே அப்பா ஆஜராகிடுவார். எனவே அப்பாவுக்கு உண்மை ரொம்ப பிரியம் அப்படிங்கிறார். சூப்பர். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட லவ், ஃப்ரெண்டு எல்லாமே எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய குணம் மாதிரியே இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. அதுதான் அவங்கள பிடிச்சிருக்கும். நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாங்களே அப்படின்னு பிடிக்கும். நடிகர்கள் யாரை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரக்டரோடு ஒத்து போகிறவங்கள தான் நமக்கு பிடிக்கும். அப்போ அவங்களுடைய நினைவும் இருக்கும். அப்போ பாபாவுடைய நினைவு இருக்குன்னா அவருடைய கேரக்டர் மாதிரியே உங்களுடைய கேரக்டர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும். பாபா சத்தியமானவர் இல்லை. ஸோ அப்போ நீங்களும் அதே மாதிரியே இருக்கும். ஆஹா, பாபா என்ன மாதிரியே இருக்கிறாரு, பாபா நான் உன்ன மாதிரியே இருக்கிறேன் பாபா அப்படின்னு தானாகவே அவங்களுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்குமா, முயற்சியே பண்ணாமல். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு நினைக்க வேண்டியதாக இருக்குதுன்னா பாபாவுக்கு சமமாக அந்த சத்தியத்தன்மையில் குறை இருக்குது. சூக்ஷ்மத்தில், எண்ணத்தில், கனவில் எதுலேயோ இருக்குதுன்றார். ஆனால் சத்தியத்தன்மை இருந்துச்சுன்னா பாபான்னு சொன்ன உடனே அப்படியே முன்னாடி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் பாப்தாதாவுக்கு அந்த சத்தியத்தன்மை ரொம்ப பிடிச்சிருக்குது. இல்லை நீங்கள் லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, அதாவது காலை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஸ்ரீமத் படி நடக்க சொல்கிறாருல்ல. ஸ்ரீமத்லாம் உண்மையிலே என்னது? அவர் கொடுக்குற வழி, அவருடைய வழி. அப்போ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவருக்காக ஃபாலோ பண்ணுறேன், அவருடைய வழியை ஃபாலோ பண்ணுறேன்னும் போதே அவருடைய நினைவு இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரியமான பாபாவுடைய வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் நமக்கு. எப்போதுமே நம்ம பாருங்களேன், ஸ்ரீமத் படி நம்ம நடக்கலை அப்படின்னாலே நம்ம மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிடும். என்றைக்கு நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அப்போது குஷியாக இருக்க முடியும் நம்மளால். அந்த குஷி எப்படி வருதுன்னா, என் அப்பாவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், அதனால் வர குஷி. ஸோ பாப்தாதா குழந்தைங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறார். பாபா முரளி ஃபுல்லாகவே சிக்னல் தான். ஏன் அது சிக்னல்னால் அதில் உண்மையிலே என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு புரியும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கேப்சியூலில் இருக்குது இல்லையா, டியூப்பு மாத்திரைன்னுவாங்களே, அதுக்குள்ளே தான் மருந்து இருக்கும், மேலே ஒன்றும் இருக்காது. ஆனால் அது கரையும். ஒவ்வொரு இடத்துல ஒரு சிலது நாக்கிலே கரையும், ஒரு சிலது வயிற்றில் கரையும், ஒரு சிலது குடலில் குறையும்,
சிறுகுடல் பெருகுடல் அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த இடத்துல அது கரையணுமோ அந்த இடத்துல. ஸோ எங்கே கரையுதோ அங்கே அதோடைய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த இஷாரா இருக்குது இல்லையா, பாபா கொடுக்குற சிக்னல் எப்போ அது வெளிப்படுதோ அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு குழந்தை. இன்றைக்கி முரளியே அந்த சிக்னல் தான். என்னது, 21 பிறவிக்கு முழு ஆஸ்தி அடையணும்னா இப்போ உன்னுடைய ராஜ்யத்தை செக் பண்ணு. இப்போ நீ பக்காவாக ராஜ்யம் நடந்துச்சுன்னா அங்கே கன்ஃபார்மாக வந்துடுவேன். அதனால் எந்த அளவுக்கு இதை நீங்கள் சோதனை செஞ்சு சரி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு அங்கே அதிகாரத்தை நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதனால் இப்போ சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சுயராஜ்ய அதிகாரின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா சொல்கிறத கர்மேந்திர மனம் புத்தி கேட்கணும். ஆத்மாவுக்கு எப்படி என்ன சொல்லும்? பாபா சொன்னதை தான் சொல்லும். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் பாபா சொல்கிறத மட்டுமே தன்னுடைய கர்மேந்திரியங்களை அதன்படியே நடத்துகிறவங்க மட்டுமே அங்கே வராங்க சொர்க்கத்தில்னா அங்கே எப்படி இருக்கும்? அது ராஜ்யமே ஒரே ராஜ்யம், துண்டுபடாத ராஜ்யம், பிளவுபடாத ராஜ்யம் இல்லையா? அங்கே ஒரே ராஜ்யம்தான் இருக்கும், 2 கிடையாது. அப்போ இங்கேயும் என்ன பண்ணோம்? பாபா சொன்னால் கண்ணை மூடிட்டு பண்ணுறது. அங்கே மனசுக்கு வேலையெல்லாம் கிடையாது இல்லை. மம்மா கிட்ட போய் காக்கா முட்டையை கொடுத்து சாப்பிடணுன்னு அவங்க அப்படியே வாயை திறக்கிறாங்க. ஐயோ இதை போய் சாப்பிட்லாமா, இது சாப்பிட்டா என்ன ஆகும், அதெல்லாம் யோசிக்கல. ஒரு விதத்தில் நம்மளை பூண்டு வெங்காயம் சாப்பிடாதீங்கன்றதுக்கு மற்றவர்கள் கொடுக்குற அத்தனை இதுக்கும் பதில் சொல்லவும் முடியாது. இதில் மருத்துவ குணம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. பாபா சொன்னார், நாங்கள் செய்வோம். இதனால் உயிரே போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ராஜ்யம் இருக்குதா அல்லது அப்பப்போ அடிமை ராஜ்யமும் வந்துடுதா? எப்போதாவது மாயையுடைய ராஜ்யம் செய்யுமானால் அதை அடிமை ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்போதுமே ஒரு ராஜ்யம் இருந்தால் அடிமையாக முடியாது தானே. இப்போ ராஜ்யம் அப்படின்னாலே ஒன்று தானே இருக்கணும். ஒன்று சுயராஜ்யமாக இருக்கணும், இல்லை அடிமை ராஜ்யமாக இருக்கணும். சில சமயம் என்ன ஆகிடுது, மாயினுடைய ராஜ்யமாக இருக்குது, சில சமயம் என்ன ஆகிடுது, சுயராஜ்யமாக இருக்குது. அப்படின்னா முழுமையான ஆஸ்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அடிமை ராஜ்யம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ராஜ்யம் அப்படின்னு போட்டிருக்கோம். உங்கள் ராஜ்யம் இல்லை இருக்கணும், இன்னொருத்தர். இப்போ இங்கே ஆட்சி பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சி ஒரு சித்தாந்தத்தில் இருக்குது. ஒரு கட்சி வரணும்னு ஓட்டு போட்டு கட்சியில் வேறு ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் ஆட்சி செய்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இங்கே சுயராஜ்யம் தான் இருக்கணும். ஆத்மா தான் ராஜாவாக உட்காந்துட்ருக்கணும், மாயா உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்தா அது எப்படி உங்கள் ராஜ்யம்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஸோ அதனால் நிரந்தரமாக உங்கள் ராஜ்யம்தான் நடந்துகிட்டு இருக்குதா, இல்லை வேறு யாரோ உங்களை இப்போ சொல்லுவாங்களே, இது ட்ரம்ப் ஆட்சி செய்யலை, எலான் மஸ்க் ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்கள் முடிவெடுக்கணும். அந்த முடிவு பாபாவுடைய ஆதாரத்தில் இல்லை. பாபாவுடைய ராஜ்யம்தான் நம்ம ராஜ்யம். அதனால் மாயை ராஜ்யத்தை வரவிடக்கூடாது. கொஞ்ச நேரம் மாயா, கொஞ்ச நேரம் நான், கடவுள் பாதி மிருகம் பாதி கிடையாது. மிருகத்தெல்லாம் தூக்கி கடைசிட்டு கடவுள் மட்டும்தான் முழுசாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் புரிஞ்சிக்கலாம், முழு ஆஸ்தியை அடையிறீங்க. முழுக்க முழுக்க உங்கள் ராஜ்யம் மட்டுமே இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா அடையலை, ஆஸ்தியை ஃபுல்லாக அடையலை, இனிமேல் தான் அடையணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் செக் பண்ணுங்கள், நிரந்தரமாக ஒரு ராஜ்யம் மட்டும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அந்த ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு தர்மம். இங்கு தர்மம் அப்படிங்கிறது தாரணை. முக்கியமான தாரணை எது? தூய்மை. ஆக ஒரு தர்மம்
அதாவது தூய்மை நம்மளுடைய நினைவிலும் கனவிலும் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லாமல் நினைக்கிறதுலையும் கனவுலையும் தூய்மை இல்லை அப்படின்னா அது நிழலாகவே இருந்தாலும் கூட அது எப்படி ஒரு தர்மமாக ஆகும் அப்படின்னு கேட்குறாரு பாபா. அசுத்தத்தின் அழுக்கு கூட இருக்கக்கூடாதுன்றார். அசுத்தத்தின் நிழல் கூட இருக்கக்கூடாது. கனவுலும் சரி எண்ணங்களிலும் சரி அழுக்கே இருக்கக்கூடாதுன்றார். அப்படி இருந்தால் அது ஒரு தர்மம்னு சொல்ல முடியுமா? இல்லையா? பாபா சொல்கிற வழிபடி நடக்கிறது தான் அந்த தர்மம். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், தூய்மையின் தர்மம். தூய்மை தான் நம்மளுடைய தர்மம். உன் தர்மத்திற்காக போராடுன்றது தூய்மைக்காக போராடுறது. மகாபாரதத்தில் தர்மத்துக்காக யுத்தம் செய்ய அர்ஜுனான்றது தூய்மைக்காக. ஸோ அப்போ முழு தூய்மை இருக்குதா? முழுமையாக இருக்குதா? முழுசாக தூய்மையாக இருக்கிறீங்களா? ஸ்லைட்டாக அழுக்கு எங்கேனாச்சும் இருக்குதா? செக் பண்ணுங்கள். ஏன் செக் பண்ணோம் தெரியுமா? ஏன்னா நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. நேரம் வேகமாக போயிட்டுருக்கும்போது நீங்கள் மெதுவாக இருந்தீங்க அப்படின்னா எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர முடியாதுல்ல. எனவே மீண்டும் மீண்டும் நம்ம சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டு. நேரத்துக்குள்ளே போயிடணும், அதுதான் முக்கியம் இல்லையா? சங்கமேகம் எப்போ முடியும்னே தெரியாது, அதுக்குள்ளே முடியணும், அதுக்குள்ளே போயிடணும். ஸோ அதுதான் அங்கே சீக்ரெட் வச்சுருக்காரு. இவ்வளோ நேரம் டைமு அப்படிலாம் கிடையாது, சொல்ல மாட்டார். இல்லை நம்ம முன்ஜென்மத்தில் பாபா நீ குழந்தையானுமா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சரி ஓகே, இப்போதைக்கு கிடச்சிருக்குதுல்ல, சல்லுன்னு அந்த இலக்கை போய் சேர்ந்துடணும். நேரத்தை ஓட விட்டுட்டு நம்ம பொறுமையாக போகக்கூடாது, நேரத்தை விட வேகமாக போகணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம 1970 முரளியில் ஒரு அவ்யக்த முரளியில் பாபா சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேரம் வேகமாக போகுது, நீங்கள் ஸ்லோவாக, உங்கள் முயற்சி ஸ்லோவாக இருக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும் நேரத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கடந்ததை அடுத்த செகண்ட் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்போ நீங்கள் போயிடுவீங்கன்றார். அதுக்கு சூப்பராக சொல்கிறார். முழு கல்பத்தில் நடந்த ஒரு விஷயம் திரும்ப நடக்கலை, அது அடுத்த கல்பத்தில் தான் வருது. இந்த கல்பத்தில் ஒரு செகண்டும் புதியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் பலகீனத்தை திரும்ப திரும்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அது உங்களுடைய படைப்பு தான காலம், அதுவே பக்காவாக இருக்குதுன்னு போது படைப்பவராகிய நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பலகீனத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க? பலகீனத்தை முடிச்சிட்டாலே நீங்கள் சக்திசாலி ஆகிடுவீங்கன்றார். அதுக்கு சுபமான எண்ணத்தை மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருங்க, வீண் எண்ணம் வர்றதுக்கே வாய்ப்பே கொடுக்காதீங்கன்றார். அப்போ என்ன ஆகுனா, நேரத்தை விட ஸ்பீடாக நீங்கள் போய் வெயிட் பண்ணியிருப்பீங்களா, ரெடியாக வா ட்ரெயின் வந்துருச்சா, ஓகே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. இங்கே சோதனை செய்யுங்க. ஒரு ராஜ்யம் இருக்குதா, அதாவது நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்களா? ஒரு தர்மம் இருக்குதா, அதாவது தூய்மையாக இருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்குதா? அப்படி இல்லை அப்படின்னா மாயை தனது கட்டளையை பிறப்பிக்குதா? பரமாத்மாவோட குழந்தைகள் ஸ்ரீமத்தின் சட்டம் ஒழுங்கின் வழி நடப்பவர்கள் தானே நீங்கள், மாயாவோட வழியில் கிடையாது தானே? சோதனை செய்யுங்க. நாளையுடைய சமஸ்காரம் இப்போதே தென்படணும். ஏனெனில் இப்போதே சமஸ்காரம் நிரம்ப வேண்டும், அங்கெல்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் நிரப்புனாதான் அங்கே உங்களால் வெளிப்படுத்த முடியும். இங்கேயே நிரம்ப வேண்டும். சுகம் இருக்குதா, சாந்தி இருக்குதா, செல்வம் இருக்குதா? இப்போதைய சாதனங்களின் ஆதாரத்தில் ஒன்றும் நீங்கள் அந்த சுகத்தையோ செல்வத்தையோ தேடலையே, அதிந்திரிய சுகத்தில் தானே இத்தனையுமே நீங்கள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செம சூப்பர். அந்த சமஸ்காரமெல்லாம் இப்போவே ஃபில் பண்ணணும், அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பாபாவுடைய ஸ்ரீமத், அதாவது இங்கே நாம் எல்லாம் ராஜா, ஒவ்வொரு ஆத்மாவும். ஆனால் மகாராஜா பாபா
இல்லையா? மகாராஜா சொல்கிறத தான் ராஜாக்கள் கேட்கணும். அதுதான் அங்கே ஒரே ராஜ்யம். சொர்க்கத்தில் நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க, நாராயணன் மட்டும் இருக்க மாட்டார். அவர் மகாராஜா, அவர் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே இருக்குது கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து சென்டரில் சொல்கிறவங்கள கேட்குற மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அது வந்து ரொம்ப சர்வாதிகார ஆட்சி இருக்கும்போது வேணால் அப்படி இருக்கலாம், மற்ற இடத்துல அப்படி இருக்க மாட்டேங்குது இங்கே. ஆனால் அன்பாகவே அங்கே இருக்கிறது காரணம்னா இங்கே எல்லாருமே மகாராஜா பேச்சை கேட்டு போகிறோம், அதாவது பாபா பேச்சை கேட்டுட்டு தான் நடக்கிறோம். அப்போ தான் அங்கேயும் ஒழுங்குபடி நாம் இருப்போம். ஆனால் இங்கே எல்லாமே பாபா கொடுக்குற கட்டளை, அங்கேயும் நாராயணன் கொடுக்கறது பாபா கொடுக்குற கட்டளை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பாபா கொடுக்குற கட்டளையைத்தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, மாயா கொடுக்குற கட்டளை ஃபாலோ பண்ணுறோமான்ட்டு நாள் முழுவதும் செக் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் எதிர்கால சமஸ்காரம் இல்லையா? அந்த பாபாவுடைய ஸ்ரீமத் வந்து எதிர்கால சமஸ்காரத்தை நிரப்புகிற ஸ்ரீமத். அதை இப்போவே நீங்கள் நிரப்பிக்கணும், அங்கே போய் நிரப்ப முடியும். ஸோ அப்படி நீங்கள் நிரப்புனா என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், செல்வம் இருக்கும். அது இருக்குதா செக் பண்ணணும். இப்போ உங்களுடைய சந்தோஷம் ஒன்றும் வசதி வாய்ப்புகளை சார்ந்து கிடையாது. ஏன் இன்னும் கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை சார்ந்து கூட கிடையாது. படுத்த படுக்கையாக இருப்பீங்க, மரண படுக்கையில், ஆனால் ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்? அது அத்தீந்திரிய சுகம், எல்லா இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டு நினைவினாலே சுகம் இல்லையா? ஜென்ரலாக உடல் உணர்வில் இருக்கிறவங்க எதை நினச்சி சந்தோஷப்பட முடியும்? உடம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரியுது, இதை விட்ட உடனே நாராயணன் பதவி அடைக்க போகிறோம், அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் உன் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த சமஸ்காரம் இருக்குதா? என்ன ஆனாலும் அமைதி, என்ன ஆனாலும் ஆனந்தம், எல்லாம் சில காலம் வந்துடுச்சு சொர்க்கம். ஸோ சாதனங்கள் கர்மேந்திரியங்களுக்குத்தான் ஆதாரம், சந்தோஷத்துக்கு கிடையாது இல்லையா? கர்மேந்திரியங்கள் பயன்படுத்துறதுக்கு சாதனங்களை பயன்படுத்தி சில காரியங்களை பண்ணலாம். ஆனால் உங்கள் சந்தோஷம் பாபா கொடுக்குற ஞானமும் அடைய போகிற பிராப்தியின் ஆதாரத்தில் மட்டுமே சந்தோஷம் இருக்கணும். கலியுகத்தின் எந்த விஷயத்தை நீங்கள் சந்தோஷத்தின் ஆதாரமாக பிடிச்சாலும் சத்தியமாக ஏமாந்து போயிடுவீங்க. ஸோ அப்போ பாபா நினைவு, எதிர்காலம், ஆத்மா, கிளம்பிட்டு இருக்கிறேன், வரிசையில் நின்றுட்டுருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போகிற ட்ரெயின் வந்தவொடனே ஏறிடுவேன், இது மட்டும் மைண்டில் இருந்துச்சுன்னா நிரந்தரமாக துண்டிக்கப்படாத அமைதி இருக்கும். இருக்குதா? துண்டிக்கப்படுறது இல்லை தானே? ஸோ தங்கயுக ராஜ்யத்துடைய மகிமை என்ன? இதில் சாதனத்தை பற்றி பாபா சொல்லும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சது தான் சாதனம், அதுவே நம்மளோட இந்திரியத்தோட ஆதாரத்தில் கிடையாது. இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா நான் ஃபேன் ஓடாமலையா இருக்க போகுது, ஓடிட்டு தான் இருக்க போகுது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மிக்சி ஓடாமலையா இருக்க போகுது, ஓடிட்டு தான் இருக்க போகுது. அதுவே வந்து நம்மளுடைய ஆதாரத்தில் இல்லை. ஆனால் உங்களுடைய சுகம் பாருங்கள், அந்த ஜீவனற்ற அந்த சாதனத்தின் மூலமாக இருக்குது. அதையுமே இங்கே பாபா வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ தங்கயுக ராஜ்யத்தின் மகிமை என்ன? துண்டிக்கப்படாத அமைதி, சதா அமைதி இல்லையா? இப்போ வந்து மற்றவங்க சொல்லலாம், அவன் எப்படி இருக்கிறான் பேர், சூப்பராக இருக்கான் பேர், அதே மாதிரி நான் ஆகணும். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் வந்து 10 வருஷத்தில் உலகம் அழியும்னு சொல்கிறேன். பரவாயில்ல பிரதர், அதுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி என்னமோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமான நோயாளிகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெறும் காசுக்காக அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த சந்தோஷம் அது எப்படி இருக்கும்? காசுக்காக இருக்கக்கூடிய, வெளியிலையும் வர முடியாது. ஏன்னா வந்த உடனே லோன் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்ட்டு வீட்டை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு ஒரு வழி ஆகிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நினப்பு, காசு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், அரசாங்க வேலை இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் இது கலியுகம், யாரையும் மாயா சந்தோஷமாக இருக்க விட மாட்டான் இல்லையா? இப்போ இங்கே கலியுகத்தில் கூட நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க பணத்தின் ஆதாரத்தினால. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியுக ராஜ்யத்தினுடைய மகிமை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பாபா, எப்போதுமே அங்கே உறுதியான அமைதி முழுமையாக இருக்கும். குணம், சக்திகள், ஞானம் அப்படிங்கிற செல்வம் எல்லாமே இருக்கும்.
சரி ஓகே எல்லாமே இருக்குது. இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவேளை செல்வத்தில் முழுமையாக இருக்குங்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? திருப்தி. அனைத்து பிராப்தியுடைய ஆதாரம் பார்த்தோம் அப்படின்னா அது திருப்தி தான். திருப்தி இன்மை பிராப்தி இன்மையுடைய சாதனம் அப்படிங்கிறார். ஸோ அதனால் பாபா சொல்லியிருக்கிற இந்த அமைதி, குணம், சக்திகள் எல்லாமே நம்மக்கிட்ட முழுமையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்தியாக இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஒருவேளை திருப்தியாக இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒன்று கூட விட்டு போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் சோதனை செய்யுங்க அப்படிங்கிறாரு. முழு உலகமும் இப்போ நீங்கள் செய்கிற முயற்சியினாலேயும் இப்போ சமஸ்காரத்தில் மாற்றுறதுனால தான் உருவாகுது அப்படிங்கிறாரு. இன்றைய சமஸ்காரமே நாளைய உலகம். நீங்கள் அனைவரும் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் யார்னு தெரியுதா? உலகத்தையே மாற்றுபவங்க நீங்கள். உலகத்தை மாற்றுவதற்கு முன்பு முதல்ல என்ன பண்ணிக்கணும்? நம்மளை மாற்றிக்கணும். இந்த அனைத்து சமஸ்காரமும் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சோதிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை வச்சு தான் நான் 108 மாலையில் வருவேனா அல்லது பின்னால் வருவேனா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். இது பாபா சொல்கிறாங்க, அனைத்து செல்வத்தினால நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்களா? ஏன்னா நமக்கு அந்த ஸ்தூல செல்வம் கிடையாது. இப்போ அது சொர்க்கத்தில் தான் கொடுக்கப்படும். ஆனால் சொர்க்கத்தில் ஸ்தூல செல்வம் இருந்து கிடைக்கிற சந்தோஷம் இல்லாமலே கிடைக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறார். தெய்வீக குணங்கள், சக்திகள், ஞானம் இதையெல்லாம் நினைச்ச மாத்திரத்தில் நிரம்பிடும். நிரம்பின உடனே அந்த சந்தோஷம் வரும். ஸோ அதான் சொல்கிறார், உங்ககிட்ட அந்த செல்வம் இருக்குதுன்னா திருப்தியாக இருப்பீங்கன்றார். இல்லை மற்றபடி உலகியல் இன்பங்களில் வர திருப்தி ஒரு நொடி பொழுது. அதனால தான் அது பேரே சிற்றின்பம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே பிராப்தியே கிடையாது. அது மாயை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மயக்கிடுது, முடிஞ்சு போச்சு. அப்போ திருப்தியின்மை பிராப்தியின்மையின் அடையாளம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், திருப்தின்ற ஒரு சக்தியில் எல்லா சக்தியும் அடக்கம்ன்றார். திருப்தி இருந்தால் அமைதி, பாருங்களா, அமைதி இருந்தால் திருப்தி இருக்கும், ஆனந்தம் இருந்தால் திருப்தி இருக்கும். அதாவது திருப்தியாக இருக்கும்னா இது எல்லாமே இருந்தால் தான் திருப்தியாக இருக்க முடியும். அமைதி, செல்வம், ஆனந்தம் எல்லாமே இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் திருப்தியாக இருந்துட்டிங்கன்னா எல்லா சக்தியும் வந்துடும்ன்றார். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள், ஒரு விசேஷ குணம் கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ சமஸ்காரத்தின் ஆதாரத்தில் தான் எதிர்கால உலகமே நீங்கள் உருவாக்குறீங்க. இதை கரெக்டாக சொல்லணும்னா இப்போத்தைய சமஸ்காரம் தான் எதிர்கால உலகத்தையே உருவாக்குதுன்றார். அப்போ பாருங்களா, உங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றுறதன் மூலமாக நீங்கள் உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, சொர்க்கத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு கோபம் வர இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கோபத்தை வெளிப்படுத்திங்கன்னா கலியுகத்தை கட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம். கலியுகத்தை அழிக்கணும். அப்போ அந்த அமைதியின் சமஸ்காரத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா புது உலகம் உருவாகுது. ஸோ அப்படி உலகத்தை மாற்றுறவங்க தானே உங்களுடைய பேர். ஸோ உலக பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகிறதுக்கு முன்னாடி சுய பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் செக் பண்ணுங்க, அந்த சமஸ்காரம், சொர்க்கத்தின் சமஸ்காரம் எனக்குள்ளே நிரம்பிடுச்சான்னு செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் நீங்கள் 108 மாலையில் வரீங்களா, அந்த 108 மாலையிலையும் எங்கே வரீங்க, ஆரம்பத்திலே வரீங்களா கடைசியில் வரீங்களா? இதை செக் பண்ணுறது தான் உங்களுடைய கண்ணாடி. ஸோ உங்களுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்திலையும் இந்த கண்ணாடியில் பாருங்கள், பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ எப்படி? அந்த சமஸ்காரத்தை வச்சு தான். சமஸ்காரம் ஃபுல்லாக நிரம்பிட்டால் முன்னாடியே வந்துட்டோம், கொஞ்சம் ஆட்டம் காண்றீங்கன்னா பின்னாடி வரீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லோரும் ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீங்க. ஹோலியோடைய
அர்த்தத்தை பற்றி பேசுனீங்க இல்லையா? இன்றைக்கி பாப்தாதா விசேஷமாக இரட்டை வெளிநாட்டினர் கூட பேசிகிட்ருக்கிறார். மதுவினை சார்ந்தவர்களும் அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் பாபா பேசுகிறாரு. யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, மும்பையிலேருந்து வந்திருந்தாலும் சரி, டெல்லியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி, இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் மதுபன் வாசிகள் தான். இல்லை எல்லாருக்கும் உடனே நாடாது பாபா மதுபன் வாசிகளுக்கு மட்டும்தான் பேசுகிறாரா அப்படின்னு தோணியிருக்கும். இப்போ பாபா சொல்கிறார், இங்கே வந்துட்டாலே எல்லாம் மதுபன் வாசி தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, பாபா பேசுகிறத ஒன்று நமக்கு பேசுகிறாருன்னு தான் நம்ம கேட்கணும். இரட்டை வெளிநாட்டினர் கூட இப்போ எங்கே இருக்கிறீங்க? மதுபன் வாசிகளாக தானே இருக்கிறீங்க. ஸோ மதுபன் வாசியாக இருக்கிறது நல்லா இருக்குதா? நீங்கள் பாப்தாதா முன்னாடி உட்காந்துட்டு, அதாவது மதுபனில் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ஊரில் உங்கள் சென்டரில் அல்லது வேறு எங்கேனாச்சும் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? அது அப்போ வந்தது. இதுக்கப்புறம் கேட்குறவங்க, இன்டர்நெட் மூலமாக கேட்குறீங்க, சென்டரில் கேட்குறீங்க, எங்கே இருந்தாலும் சரி, பாப்தாதா ஒரு மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். தைரியம் இருக்குதா? தைரியம் இருந்தால் நான் சொல்கிறேன் அது என்ன மாற்றம்ன்ட்டு. தைரியம் இருக்குதா? ஏன்னா பாபா சொல்கிறேன்னா அதை பண்ணி காட்டணும். நான் பண்ணுறேன் பாபா அப்படின்னு தைரியம் வைக்கணும். இருக்குதா தைரியம்? ஏன்னா நீங்கள் பண்ணணும். அதனால் சும்மா பண்ணுறேன் பாபான்னு கையை உயர்த்தாதீங்க. கையை உயர்த்திட்டே அது நடந்துச்சுன்னு நீங்களே திருப்திப்படுத்திக்கக்கூடாது. கையை உயர்த்துறது நல்லது தான், ஆனால் மனதின் கையை உயர்த்துங்க. இல்லை ஸ்தூலமாக இந்த கையை உயர்த்துறது ரொம்ப ஈஸி. மனதின் கையை உயர்த்தணும். இன்றைக்கி இரட்டை வெளிநாட்டினர்கள் பாபாவுக்கு நெருக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறாங்க. அதனால் நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதயத்தின் விஷயங்களை பாபா சொல்கிறார். ஸோ பாப்தாதா மேலேயும் சேவையின் மீதும் பெரும்பான்மையானவர்களுக்கு நல்ல அன்பு இருக்குது. பாபா குழந்தைங்களை பார்த்து சொல்கிறார், பெரும்பான்மையானவர்களுக்கு பாபா மேலேயும் சேவை மேலேயும் கண்டிப்பாக அன்பு இருக்குது. ஸோ பாபாவுடைய அன்பு இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அதே மாதிரி சேவை செய்யாமலும் உங்களால் இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த 2 விஷயத்துலையும் பெரும்பான்மையானவர்களுடைய சர்டிஃபிகேட் நல்லாவே இருக்குது. ஸோ பாப்தாதா எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஸோ பெரும்பான்மையானவர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய சத்தம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று இல்லைன்னா இன்னொரு பழைய சமஸ்காரம் இருந்துடுது பாபா, நான் நினைக்காட்டினா கூட அது என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது பாபா. அது காமமாக இருக்கலாம், பற்றாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இப்படி சொல்கிறாங்க பெரும்பான்மையானவர்கள். இப்போ ஹோலி கொண்டாடுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹோலி அப்படின்னா கடந்ததை கடந்ததாக்குறதுன்னு அர்த்தம். முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அது இல்லை, முடிஞ்சிச்சு. அதான் ஹோலிக்கு அர்த்தம். ஹிந்தியில் ஹோலி அதுக்கு. ஸோ ஹோலி வாணி இது. அதனால தான் பாபா ஹோலி வச்சு சொல்கிறார். உங்களுக்கு இந்த பழைய சமஸ்காரம் கொஞ்சம் இருந்தால் கூட ஒரு 5%, 10% அல்லது 50% எவ்வளோ இருந்தாலும் சரி, வெறும் 5% இருந்தால் கூட சரி, அந்த சமஸ்காரத்தின் ஹோலியை எரித்து விடுங்கள். இல்லை அந்த கடந்து போனதை சமஸ்காரங்கள், கடந்து போன அந்த சமஸ்காரங்களை எரித்து விடுங்கள். 5% இருந்தாலும் எரிச்சிடுங்கன்ற. அது இருக்கவே கூடாது, இருக்கிற அடையாளமே தெரியக்கூடாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமாக கொலை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தரை தார் ஃபேக்ட்ரியில் போட்டு எதுவுமே தெரியல, எலும்பு கூட கிடைக்கல. அந்த மாதிரி இந்த பழைய சமஸ்காரத்தின் சின்ன அடையாள நிழல் கூட இல்லாத அளவிற்கு நீங்கள் எரிச்சிடணும்.
ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சமஸ்காரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, மற்றவர்களையுமே இது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு புரியுது தானே? இல்லையா? அந்த 5% கூட இருக்கக்கூடாதுன்றார். புரிஞ்சுதா? ஸோ ஹோலியில் ஹோலிகா தகன் துரியா அன்னைக்கு ஹோலிகா எரிப்பாங்க. அதாவது பழைய பொருட்கள் இதெல்லாம் வச்சு எரிப்பாங்க. அடுத்தது ஹோலியில் இன்னொரு என்ன விசேஷமானது, கலர் பூசுவாங்க. ஸோ 2 விதமான ஹோலி இருக்குது. நம்ம 2மே பண்ணணும் இல்லையா? பழைய சமஸ்காரத்தை எரிக்கணும், புது சமஸ்காரத்தினால நம்மை நிரப்பிக்கணும். அதான் கலர் பூசிக்கிறது. இந்த 2 விதமான ஹோலியும் கொண்டாடுங்க. ஹோலியுடைய அர்த்தம் கடந்ததாகட்டும், கடந்தது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள எந்த சமஸ்காரத்தினால இன்னும் உலக மாற்றம் நடக்கலையோ அந்த பலகீனமான சமஸ்காரத்தை இன்னைக்கு எரிச்சிடுங்கன்றார். இல்லை, என்னுடைய அலட்சியத்தினால இன்னும் இந்த பழைய உலகம் சொர்க்கமாக மாறலை. ஏன்னா பாபா குழந்தைங்களுக்குள்ளே இன்னும் பலகீனம் இருக்கிறதுனால தான் மாறலை. அவங்கவுங்களுடைய சமஸ்காரத்தை அவங்கவுங்க தான் மாற்றிக்கணும். அப்போ நான் இதற்கு காரணமாக இருக்க மாட்டேன், இதை எரிச்சிடணும். ஏன்னா எரிக்கிறதும் சம்ஹாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனுஷன் எரிஞ்சிட்டான் அப்படின்னா அந்த உடம்பை எரிச்சிடுவாங்க. இல்லை, பெரும்பாலும் நார்த் இந்தியாவிலாம் எரிக்க தான் செய்வாங்க, இங்கே தான் புதைக்கிறாங்க. ஏன்னா அதை ஃபுல்லாக முடிச்சிடணும், பேரடையாளமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுடைய அந்த பழைய சமஸ்காரத்தை எரிச்சிடலாமா? எரிப்பீங்களா? செய்வீங்க தானே? ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாபா எனக்கு அந்த சமஸ்காரமே வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க, கோபமோ காமமோ. ஆனால் அது வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி நினைக்கிறீங்களா? சரி, நல்லது. அது தவறுதலாக வருதுன்னே கூட வச்சுக்கலாம். இல்லை, நான் விரும்பலை, அதுவே வருதுன்னா தவறுதலாக தான் வருது. பாபா சொல்கிறாங்க, ஒரு விஷயம் வேண்டான்னு நீங்கள் தூக்கி போட்டது தவறுதலாக உங்ககிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? குப்பை தொட்டியில் போட்டிங்க வேண்டான்னு, அது வெளியில் இருக்குது, வெளியில் இருக்குதுன்னு ரொம்ப பத்திரமா எடுத்து கபோர்ட்லேயே வைப்பீங்க? மறுபடியும் குப்பை தொட்டியில் தூக்கி கடைசிடுவீங்க தானே? ஸோ அந்த மாதிரி இந்த பழைய சமஸ்காரம் வேண்டான்னு நீங்கள் தூக்கி கடைசிட்டீங்க, அதுவே வந்தாலும் அதை உங்கள் இதயத்தில் வைக்காதீங்க. ஏன்னா இதயத்தில் பாபா உட்காந்துட்ருக்கிறாரு இல்லையா? பரிசுத்தமானவர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல போய் குப்பை தொட்டியை வைக்கலாமா? சமஸ்காரன்றது குப்பை. ஸோ அந்த குப்பையை பாபா இருக்கிற இடத்துல வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிக்காது தானே? ஸோ அதனால் தவறுதலாகவே அந்த பழைய சமஸ்காரம் வந்தால் கூட உங்கள் இதயபூர்வமாக பாபா 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 அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிச்சிடுங்கன்ற. இல்லை, பாபா பாபானா போயிடும்ன்ற, முடிஞ்சு போச்சு. இதில் அந்த மழை இடி இடிக்கும்போது பார்த்திங்கன்னா அர்ஜுனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்தால் அதை சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறதுனால அங்கே எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க ஒரு திருப்திக்கு. அந்த மாதிரி ஒரு பழைய சமஸ்காரம் வரும்போது பாபா பாபா பாபானாலே அது போயிடும்ன்ற இல்லையா? அந்த செகண்ட் நீங்கள் கூப்பிட்றீங்களா, அதை தான் பாபா பார்க்குறார். முடிச்சிடுங்க, புள்ளி வச்சிடுங்க. பாபா என்ன ஒரு புள்ளி தானே?
ஸோ இதயபூர்வமாக பாபான்னு சொல்லும்போது தான் முற்றுப்புள்ளி இடப்படும். வீண் சமஸ்காரங்களுக்கு முற்றுப்புள்ளி இடப்படும். ஸோ இதயத்தில் இருந்து வரணும், தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் அந்த சுயநலம் பலகீனத்தோட பாபாவை சும்மா நினைக்கிறீங்க, சும்மா உதட்டால பாபா இதை எடுத்துக்கோங்க, பாபா எடுத்துக்கோங்க, பாபா நீங்களே வச்சுக்கோங்க பாபா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி அவர் தூக்குவார்? ஏன்னா அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையே. அப்போ எப்படி பாபா எடுப்பார்? ஏன்னா இங்கே மனதால் கொடுக்கும்போது தான் பாபா பெற்றுக்கொள்வார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோலி கொண்டாடுவீங்களா? இல்லை எரிக்கணும். அடுத்தது கலர் பூசணும். பழைய சமஸ்காரங்களை எரித்து புதிய சமஸ்காரன்ற கலரை பூசுங்கள். ஸோ அதுதான் ஹோலி கொண்டாடுறது. ஹோலி அப்படின்னு அர்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு, நல்லது. நடந்து முடிஞ்ச சமஸ்காரத்துக்கு எதுக்கு உயிரை கொடுத்துட்டு இருக்கிறீங்க? ஸோ அந்த சமஸ்காரம் என்னுடையது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாபா எப்படி எடுக்க முடியும்? அது என்னதுன்னு நீங்கள் நினைக்காமல் கொடுத்தா தான் எடுக்க முடியும். ஏன்னா உங்கள் பொருளை எப்படி இன்னொருத்தங்க எடுக்க முடியும்? இல்லையா? இது என்னது கிடையாது அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஹோலி கொண்டாடுறீங்களா? பழைய சமஸ்காரத்தை எரிக்கிற ஹோலி. ஹோலினா என்ன? நடந்து விட்டது, நல்லது. ஸோ யார் கண்டிப்பாக பழைய சமஸ்காரத்தை எரிக்கிற ஹோலி கொண்டாடுவேன்னு உறுதியாக நினைக்கிறீங்களோ அவங்க கை உயர்த்துங்க. ஸோ பழைய சமஸ்காரத்தை எரித்தே தீர்வேன்ற திட எண்ணம் வைக்கிறவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பழைய சமஸ்காரத்தில் விலகிறதுக்கு. அப்போ கண்டிப்பாக பழைய சமஸ்காரத்தை விலக்கிடுவாங்க. அதை தனக்குள்ளே வச்சிருக்காதீங்க. ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, எப்படி பண்ணுறது தெரியல, என்னால் இந்த பலகீனத்துலேருந்து வெளில வர முடியல, இப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. நீக்கியே ஆகணும், அவ்வளோதான். இல்லை நாராயணன் பதவி கிடைக்குது, சும்மா கிடையாது. ஸோ அதனால் இந்த உறுதியான எண்ணம் வைப்பீங்களா? யார் வைப்பேன்னு நினைக்கிறீங்களோ கை தூக்குங்க. யார் வைப்பீங்களோ கை தூக்குங்க. மனதின் கையை தூக்குங்க. சும்மா வெளிப்புறமாக இந்த கையை மட்டும் தூக்காதீங்க. உங்களுடைய மனதின் கையை உயர்த்தணும். சிலர் கை உயர்த்த மாட்டுறீங்க. ஸோ பாபா சொல்கிறார், இவங்களும் கை உயர்த்த மாட்டுறாங்க பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் கை உயர்த்துறாங்க. நல்லது, வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து பாபா கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பாபா இன்னும் எவ்வளோ நேரம் தான் பாபா வெயிட் பண்ணுறது அப்படின்ட்டு. ரெண்டாவது பஞ்ச தத்துவமும் பாபா கிட்டே கேட்குது, எப்போ தான் நீங்கள் மாற்றத்தை எடுத்துகிட்டு வருவீங்க, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்குது. பிரம்மா பாபாவுமே கேட்குறார், பரந்தாமத்தின் கதவு எப்போ திறக்கும், முக்தி வாசல் எப்போ திறக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் அவர் கூட போக விரும்புகிறீங்க தானே? அல்லது நீங்கள் தனியாக இங்கே இருக்க விரும்புகிறீங்களா? உங்களை விட்டுட்டு அவர் போயிட்டுமா? அவர் கூடவே போவீங்க இல்லையா? அவர் கூடவே முக்தி வாசலை திறப்பீங்க. ஸோ பிரம்ம பாபா முக்தி வாசலின் சாவி போடுறாரு அப்படின்னா அவர் கூட நீங்களும் இருப்பீங்க தானே? ஸோ அப்போ இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வாங்க இல்லையா? பழைய சமஸ்காரத்தை அழிச்சா தான் நீங்கள் போக முடியும், அவ்வளோதான். ஸோ இந்த பழைய சமஸ்காரன்றது உங்களுடையது கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மற்றவர்களுடையது நீங்கள் ஏன் வச்சுருக்கணும்? ராவணனுடையதை நீங்கள் ஏன் வச்சுருக்கணும்? மற்றவர்களுடையது நீங்கள் வச்சுருப்பீங்களா? அப்போ இந்த பழைய சமஸ்காரம் யாரோடது? ராவணனுடையது. ஸோ அவனுடையதை நீங்கள் ஏன் வச்சுருக்கிறீங்க? எந்த குணமாக இருக்கட்டும் ஏன் வச்சுருக்கிறீங்க? வச்சுருக்கணுமா? வச்சுருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ உறுதியாக தானே சொல்கிறீங்க. நல்லது.
ஸோ இப்போ நீங்கள் வந்து கலர் வச்சு ஹோலி கொண்டாடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹோலி கொண்டாடுங்க. பழைய சமஸ்காரத்தை எரித்து புதிய சமஸ்காரத்தை நிரப்புற ஹோலி கொண்டாடுங்க. ஸோ உங்களுடைய மகிமையே என்னது? கருணை நிரம்பியவர். கரெக்டு தானே? நீங்கள் கருணை நிரம்பிய பகவான் பகவதிகள் தானே, தேவதேவிகள் தானே. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்றதுலாம் இப்போத்தைய மகிமை தானே. அல்லது கருணையே இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம்ல. உக்ரைனில் செத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம், பாலஸ்தீனத்தில் பார்க்குறோம். யாருமே நிம்மதி இல்லாமல் திக்கு திக்குன்னு இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கையே. ஸோ அவங்களுடைய துக்கத்தை பார்த்து உங்களுக்கு கருணை வரலையான்னு கேட்குறாரு பாபா. கருணை வருது தானே? அப்போ உங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றுங்க, தானாகவே உலகம் மாறிடும். நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, சொர்க்கமாக மாற்றக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி? சொர்க்கத்தின் சமஸ்காரத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா தானாகவே சொர்க்கம் வந்துடும். உங்கள் சமஸ்காரத்தை மாற்றாத வரைக்கும் இந்த உலகம் மாறாது, மாற முடியாது. ஸோ அப்போ அந்த கருணையே நம்மளுடைய குணத்தை மாற்றுறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சமஸ்காரத்தை மாற்றணும். ஸோ எல்லோருக்குமே வந்து திருஷ்டி, பாபாவுடைய திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறத பாபா கேட்குறார். பாப்தாதா நல்லது. குழந்தைங்களுக்கு எப்போவுமே பாப்தாதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் தான். ஆனால் அப்படின்னு பாபா சொல்கிறார். உடனே எல்லோரும் ஆனாலும் சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் சிரிக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒருத்தருடைய பார்வையினால், அதாவது திருஷ்டினால் சிருஷ்டியே மாறுது, உலகமே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா கொடுக்குற இந்த திருஷ்டியின் மூலமாக நீங்கள் உலகத்தையே மாற்றணும். ஏன்னா பாபா பார்க்குறாங்க, சம்பூர்ணம் ஆகிறதுக்கும் அனைத்து பிராப்திகளில் நிரம்பியவராக ஆகிறதுக்கும் இந்த நீண்டகால பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். திருஷ்டினால் சிருஷ்டி மாற்றக்கூடிய நீண்டகால பயிற்சி வேணும். அப்போ தான் நீங்களும் சம்பூர்ணமாக முடியும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் அது தானாக நடந்துடும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நடக்காது. எல்லாமே உழைப்பின் மூலமாகத்தான் நடக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ராஜ்ய பாக்கியத்தை நீண்ட காலத்திற்கு அடையணும்னு விரும்புகிறீங்க இல்லையா? ஸோ அப்போ உங்களுடைய சம்பூர்ணத்தன்மையும் நீண்ட காலத்தினுடையதாக இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ இரட்டை வெளிநாட்டினர்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வரதானம். எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் விஸ்தாரத்தை சாரத்தில் எடுத்து வரக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எண்ணங்களின் விஸ்தாரம், வீண் எண்ணங்களின் விஸ்தாரம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இது என்ன, அது என்ன, அது எல்லாத்தையும் சாரமாக நான் ஆத்மா பாபா கிட்டே போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன். அப்படி சாரத்தில் இதில் மட்டும்தான் நிலைச்சிருக்கணும். விஸ்தாரம் அப்படியே எங்கேயோ இட்டுட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி வீண் வார்த்தைகளின் விஸ்தாரம் இருக்குது பாருங்கள், அதையும் உள்ளடக்கி சாரமாக்கிடுங்க. வீண் எண்ணங்கள், வீண் வார்த்தைகளை கட் பண்ணிட்டிங்கனாலே சக்திசாலியான வார்த்தைகள் தான் இருக்கும். இந்த வார்த்தை நம்ம பேசணுமா, இந்த வார்த்தை பேசியே ஆகணுமா, அதை மட்டும்தான் நம்ம பேசணும். ஸோ வீண் விஷயம் அதை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு பேர் தான் உள்நோக்கு முகம். ஸோ அந்த மாதிரி உள்நோக்கு முகமான குழந்தைகள் தங்களுடைய அமைதி சக்தியின் மூலமாக அழிஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காட்ட முடியும். இல்லை, உள்நோக்கு முகத்தில் இருந்தாலே அமைதி சக்தி இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் அதிகமாகும்போது அமைதி போயிடும், வார்த்தை அதிகமானாலும் அமைதி போயிடும். ஸோ அந்த அமைதி போகாமல் இருக்கணும். அந்த மாதிரி தான் வார்த்தை இருக்கணும். ஏன்னா நம்முடைய சக்தி அமைதி சக்தி. நேற்று அதுதான் சொன்னார் இல்லையா, மிக உயர்ந்த முயற்சியே எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது தான். பாபா சக்கரம், இது மட்டுமே நினைவில் இருக்கணுன்றார்.
ஸோ இது மட்டும் நினைவில் இருக்கிறது தான் சாரத்தில் கொண்டுட்டு வர்றதும் கூட. ஸோ அப்படி உள்நோக்கமுகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அமைதி சக்தி அலைஞ்சிட்ருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் சரியான இலக்கு, முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும் அப்படிங்கிற இலக்கை அவங்களால காட்ட முடியும். இந்த அமைதி சக்தி பலவிதமான அழகான ஆன்மீக வண்ணமயமான விளையாட்டுக்களை காட்டக்கூடியது. அமைதி சக்தியின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுடைய மனதின் சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். உங்கள் முன்னாடி நின்று பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்க முடியுன்ற அமைதி சக்திக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அந்த காலத்தில் நிறைய குருமார்களும் அங்கே போன உடனே பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அமைதி சக்தியில் இருக்கும்போது அது சாத்தியமாகுது. ஸ்லோகன்: உங்களுடைய சுபாவம், சமஸ்காரம், உறவுகள், தொடர்புகள் இது எல்லாத்துலேயுமே மனம் லேசாகவே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபரிஸ்தா. இல்லை, சுபாவம் லேசாக இருக்கணும். யாரை பற்றியும் ஒரு வீண் எண்ணம்ன்ற சுமை சுமந்து இருக்கக்கூடாது. அதேமாரி உறவுகள், தொடர்புகள் எதுலேயுமே ஒரு சுமை அனுபவமாகக்கூடாது. அப்படி லேசாக ஜாலியாக இருக்கணும். அதுதான் ஃபரிஸ்தாவாகிறது. ஸோ இன்றைக்கி அவ்யக்த பயிற்சி, சத்தியத்தன்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் கலாச்சாரத்தை தாரணை பண்ணுங்கள். ஸோ நேர்மையான இதயம் கொண்ட நேர்மையான குழந்தைகளால் ஒரு செகண்டில் எல்லாத்துக்கும் ஒரு செகண்டில் அவங்க புள்ளியாக முடியும். புள்ளியாகிய பாபாவை நினைக்கவும் முடியும். ஏன்னா சத்தியத்தன்மையில் அவங்க நிலைச்சிருக்கிறதோடைய விசேஷம் அதுன்ற. இல்லை, சத்தியத்தன்மைன்றது ஒளிவு மறையம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ வீண் விஷயம், விகார விஷயம் எதுவுமே மைண்டில் வைக்கலை. ஸோ அப்போ உங்களால் நினச்ச நேரத்தில் பாபா நினைக்கணும்னா டக்குன்னு நினைக்க முடியும். உங்களை புள்ளியாக நினைக்க முடியும்னா ஈஸியாக நினைக்க முடியும். ஸோ அதுதான் சத்தியத்தன்மையுடைய மகத்துவமே. ஸோ அந்த மாதிரி சத்தியமான இதயம் கொண்டவர்கள் பாபாவையே திருப்திப்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக பாபா கிட்டேருந்து விசேஷ வரதானமும் கிடைக்கிது. அதனால் அவங்க யுக்தியாக செயல்படுவாங்க சரியான வழிப்படி. அதேமாதிரி நேரத்திற்கேற்ப காரியத்தை கரெக்டாக முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க புத்திவான்களின் புத்தி ஆகிய தந்தையை திருப்திப்படுத்தினதுனால ஸோ யார் தந்தையே திருப்திப்படுத்துகிறாங்களோ அவங்க தானாகவே அனைத்து ரகசியங்களும் அறிந்தவராக ராஜயுக்தாகவும் பிறகு யுக்தியுக்தாகவும் இருப்பாங்க. ஸோ கடவுளை திருப்திப்படுத்தணும், அதுதான் முக்கியம். அப்போ தானாகவே கரெக்டாக தான் நம்ம நடப்போம், யுக்தியாகத்தான் நடப்போம். ஸோ 3rd Sunday உலக யோக தினம். ஒவ்வொரு 3rd Sundayவும் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? ஸோ 6 to 7 எல்லா சகோதர சகோதரிகளும் ஒன்றாக யோகத்தில் அமர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இந்த எண்ணங்களை உருவாக்குங்கள், தூய்மையான எண்ணங்கள். அது என்னென்னா, அனைத்து ஆத்மாக்களும் நன்மை அடையட்டும், அனைத்து ஆத்மாக்களும் சத்தியத்தின் பாதையில் நடக்கட்டும், அதேமாதிரி அவர்களுடைய ஆஸ்தியின் அதிகாரத்தை பெறட்டும். இது மட்டுமே சதா மைண்டில் இருக்கணும். நான் பாபாவை மாதிரியே அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை வரமாக கொடுக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்க சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.